மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட தனது உரையின் பகுதிகளை மீண்டும் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நேற்று மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் பேசிய ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அவர் பேசிய பேச்சுக்களில் சில கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவை சபாநாயகருக்கு ராகுல் காந்தி கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார். அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட கருத்துக்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தான் பேசிய அந்த கருத்துக்கள் என்பது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தான் பேசிய அந்த கருத்துக்கள் எவையெல்லாம் நீக்கப்பட்டதோ அவையெல்லாம் நாடாளுமன்ற விதி 380 என்ற வரம்புக்குள் வராது. ஏனென்றால் 380 என்ற வரம்புக்குள் எவையெல்லாம் வருகிறதோ அவற்றை மட்டும்தான் நீக்க முடியும். ஆனால் நான் பேசிய கருத்துக்கள் என்பது நிதர்சனமான உண்மை. 380 என்ற அந்த பிரிவுகளுக்குள் வராது. மக்களுடைய கவலைகளை எழுப்ப வேண்டியது ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கடமை என குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நேற்றைக்கு இதே குடியரசுத் தலைவர் உரையில் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் பேசியிருக்கிறார். அவர் பேசியுள்ள கருத்துக்களையும் நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். அவர் பேசிய அந்த பேச்சுக்களில் ஏராளமான அந்த விதிமுறை மீறல்களும் குற்றச்சாட்டுகளும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அவர் பேசிய அந்த பேச்சுக்களில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் பேசிய அந்த பேச்சுக்களில் பல பத்திகள் வார்த்தைகள் நீக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தன்னுடைய அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட கருத்துக்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று சபாநாயகருக்கு ராகுல் காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.